எல்லாருமே நானும் எம்ஜிஆர்ன்ற மாதிரி அரசியலுக்கு வரா மாதிரி இருக்கு. 2026 முதல்வர் கனவுன்றது அவ்வளவு சாத்தியமில்ல விஜய்க்கு. அதே மாதிரி விஜயகாந்த் அவர் அப்படித்தான் ஓகம் வந்தார். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது விஜயகாந்தனுடைய கட்சிக்கு இன்றைக்கி நினச்சி கட்சி சொல்லி முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்ன ஆசைன்னா உடனே முதலமைச்சர் ஆயிடலாம், 2 மாதம் கட்சி ஆரம்பிக்கிறான், 2 மாதம் இருக்கிறான், 3வது மாதம் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் தான் எல்லா பொருளும் வர்றான். விஷயம் என்னன்னா விஜய் வந்தாருன்னா ஒரு பெரிய அளவில் ரீச் கிடைக்கும், தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துடும், பாலாறு தேனாரெலாம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இப்போ சிரஞ்சீவி ஆந்திராவிலாம் சிரஞ்சீவி ஆரம்பித்து 13 எம்எல்ஏ 4 எம்பி எல்லாம் வச்சு இருந்தாலும் அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை கூட்டி காங்கிரஸில் கொடுத்துட்டு அவர் வாட்டில் போயிட்டாருன்னு வைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் இந்த யானைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இப்போ அவர் விஜய்க்கு நீங்கள் தெரியாமல் இருக்காது இல்லையா? பகுஜன் சமாஜினுடைய ஒரு சின்ன அந்த கட்சியினுடைய பனையூரில் கொடியேற்றிட்டு அவரோட நீலங்கிற வீட்டு கூட போயிருக்கப்பட்டார் விஜய். அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பித்து பிச்சு படல் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் ட்ரோலு மீம்ஸ்ன்னு போட்டு படப்படுத்தி எடுத்துட்டாங்க விஜயை. அவ்வளோதான். இனிமேல் தான் தமிழ்நாடு ரொம்ப சிறக்க போகுது அப்படின்றது விஜயினுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசையில் இருக்கிறாருன்னு வைங்க. வாரும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்காங்க, பயங்கர ஆர்ப்பாட்டம், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சில கட்சிக்காரங்க பயந்து போய் இருக்காங்க. நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்லுங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு தக்கன பதில் சினிமா துறையில இருந்து ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் கிளம்பி இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் வெற்றி கழகம் அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி தான் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கட்சி ரிலேட்டடாக ஒரு பயங்கரமான ஒரு வைப் கிளியரேட் பண்ணுற ஒரு சாங் ஒன்றும் வெளியிட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரோடைய மொபைல்லையும் அந்த சாங் தான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது. ரிங்டோனாகவும் இருக்குது, காலர் டியூனாகவும் இருக்குது. எல்லாருமே 24 hours அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி பயங்கர வைப்பாக இருக்குது சார். அது உங்களுடைய பார்வையில்? உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களா? அது என் ஃபோன்லேயே இருக்குது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய வட்டாரத்தில் யாரும் கேட்கல. சரி, நீங்கள் ஒரு ஒரு ஆவலாக ஆசையாக கேட்குறீங்க, சொல்லிடுவோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாக ஒரு விஷயம் இது நம்மளால் ஒரு வரப்புறாருன்னு ஒரு வந்தார். பிப்ரவரி மாதம் கட்சி பேரை அறிவித்தார். அதன் பிறகு அவருடைய அந்த கோட்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிக்கணும், செப்டம்பர் மாதம் ரிலீஸ்னால அதில் கொஞ்சம் படப்பிடிப்பு வேலைகள் அதனுடைய வேலை நடந்தார். அப்போ பொதுவாக அந்த கோட் படத்தோடு அதான் கடைசி படமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு பிறகு 69வது படம் இப்போ வினோத் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் அதற்கு பிறகு முழுமையாக சினிமா விட்டு விலகி 2026 சட்டமன்ற தேர்தலோட களத்துக்கு வர்றதா சொல்லிட்டாரு. பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்தார். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 6 மாதம் கழித்து இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறதா. அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாலேயே 5 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்களில் மற்ற மீடியாக்களில் எல்லா வகையான மீடியாக்கள்லேயும் தகவல் ரெக்ககட்டி பறந்துச்சு. ஒரு கொடி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டூப்ளிகேட்டு கொடியை ஒரு கிளப்பிவிட்டாங்க. அந்த ஒரு மஞ்சள் கொடி இதில் விஜய் உருவம் பொறிச்ச கொடி இதான் கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டின் முன்னணி தினசரி சொல்கிற அவர்களை ஒரு ரொம்ப அதீத ஆர்வத்தில் இந்த கொடி ஏற்ற போகிறாரு. ஆனால் எல்லாருமே ஆர்வமாக தானே இருந்தாங்க. என்ன கட்சி கொடி, என்ன சிம்பிள் வைக்கிறாருன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆர்வமாக அதெல்லாம் அதெல்லாம் ஒரு புதுசு, ஒரு நாடறிந்த ஒரு நடிகர், ஒரு பெரிய ரசிகர்கள் செல்வாக்கு, ரசிகர்கள் படை உள்ள ஒரு நடிகர். அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சியை அந்த கொடியை அறிமுகப்படுத்த போகிறாருங்கும்போது எல்லாருக்குமே அவளாக இருக்குமா? அதெல்லாம் நம்ம குறைய சொல்லியே அது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் ஆட்கள் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு கூட நமக்கு எதிர்பார்த்தா சரி என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு இதெல்லாம் வேறு விஷயம் வைங்க. பொதுவாக ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும்போது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு எதிர்பார்க்கலாம்.
அதை முதல்ல வந்து வரவேற்போம். அதற்கு பிறகு அவருடைய அரசியல் பயணங்கள் பாதைகள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம மற்ற விமர்சனங்கள் இப்போதைக்கு நம்ம இது பண்ணல. எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வர்றோம்னா அந்த புகழ்பெற்ற அந்த தினசரி பேப்பர் கூட அவ்வளவு ஆர்வப்பட்டு அப்படியே வந்து ரொம்ப இதில் கொந்தளிச்சு போய் ஒரு ஆசை கொந்தளிப்புன்னு சொல்லுவாங்க, கோப கொந்தளிப்பு மாதிரி. இது ஆசை கொந்தளிப்பில் விஜய் உருவம் பொறிச்ச கொடி கட்சிகள் வந்து இது ட்ரையல்லாம் பார்த்துட்டாரு, இந்த கொடியைத்தான் நாளைக்கு ஏற்ற போறாருன்ற வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த கொடி இருக்காது. ஏன்னா ஒரு கட்சி தலைவருடைய ஒரு உருவத்தை வந்து ஒரு கொடியில் பதிச்சு அதுவும் தான் படத்தை தன்னுடைய கட்சி கொடியிலே பதிக்கிறன்ற தப்பை வந்து விஜய் பண்ண மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த முன்னணி தினசரிக்கு அவ்வளவு என்ன தெரியல, அவசரமா ஆர்வமா தெரியல, ஏதாவது ஒன்று வந்து ஒரு அது என்ன சொல்றது, தேவலோகத்துல வந்து பரமபிதா இறங்கி வந்துட மாட்டாருன்ற ரேஞ்சில் அவன் இருந்திருக்கிறான். சூழ்நிலை அப்படி இருக்கு. மக்கள் எல்லாருடைய மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி தான் கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் அவர் அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய பேர் கட்சியினுடைய கொடி இதெல்லாம் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலேயே கட்சி பேர் இதுதான் கட்சி கொடி இதுதான் அப்படின்னு சொல்லி இதே அந்த ஆமாம் இதே அந்த தினசரி அந்த வேலை பண்ணிச்சு. இதே கட்சி கொடி தான் இந்த கலர் இருக்குது, நடுவில் இது இருக்குது, சைடில் இது இருக்குது, மேலே அது இருக்குன்னு போட்டால் மட்டும் இப்படி பண்ணாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு வழியாக அவர் ஆரம்பிச்சிட்டார். நேற்று கட்சி கொடியை வந்து பனையூரில் இருக்கிற கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி அறிவிச்சிட்டாரு. இப்போ நீண்ட காலமாக பெற்றோர்களுடைய அப்பா அம்மாவோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார். ஆமாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், கொஞ்சம் மனச்சங்கடத்தில் இருந்தார். அவங்க அப்பா பண்ணின இதா இல்லை இவர் விஜய் பண்ணதுனால அவங்க அப்பா அதுக்கு கூட ஒரு கதை கட்டி இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்கு கூட ஜோசியம் பார்த்தனால தான் அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கதை கட்டினாங்க. ஒரு சிலர் வந்து இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலாம் ஒதுங்கி இருக்காங்க. இது நிறைய ரூமர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. எது உண்மை எது பொய் சார்? அது இந்த நேரத்தில் வந்துச்சு. அப்போ புஷி அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர்னு சொல்லப்படுற புஷி ஆனந்த்னு ஒருத்தர் அவர் பாண்டிச்சேரி இருக்காரு. அவரால் தான் வந்து பெற்றோர்களுக்கும் விஜய்க்கு இடையில மிகப்பெரிய மனஸ்தாபம், அதனால பேசலை வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிச்சு. அது ஒரு பல வகையான ஒரு இது உடைச்சு வைங்க. ஒரு வழியாக வந்து பின்னாடி ஒரு கட்சி கொடி அறிமுகம்ன்றது ஒரு மிகப்பெரிய அவரோட சினிமா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இது முதல் படிக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இல்லையா, மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வு இல்லையா. அதனால் அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காரு. அவர்கள் வந்து முன்னோரிசில் உட்காந்துருக்காங்க. அவர்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டு அவர் பிறகு கட்சி கொடி அந்த அலுவலகத்தில் ஏற்றிட்டாரு. அதன் பிறகு ஒரு உறுதிமொழிகள்லாம் வாசிச்சார், அதெல்லாம் வாசிச்சாரு. ரெண்டாவது அவருடைய பேச்சில் வந்து முக்கியமாக குறிப்பிடப்படுறது என்னன்னா சமூக நீதி, சமநீதி, சமத்துவ பயணம், ரைட்டு, மொழிப்போர் தியாகிகள்னால் என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்த்து போராடிய போராளிகள் தான் மொழிப்போர் தியாகிகள். அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசாங்கமும் இப்போ இந்த இது அதிமுக அரசாங்கம்னு இல்லை, திமுக அரசாங்கம் திமுக அண்ணா காலத்திலேருந்து அந்த போராட்டம், இன்னும் சொல்லப்போனால் பெரியார் காலத்திலேருந்து அதனுடைய இந்திய எதிர்ப்பு போருன்றது மிகப்பெரிய, அண்ணா காலத்தில் தீவிரமடைந்து முழுமையாக வந்து இந்தியை விரட்டி அடித்து ஒரு இதெல்லாம் அதில் அந்த போராட்டத்தில் வந்து உயிர் நீத்தவர்கள், போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க, அவர்களுடைய வாரிசுகளுக்கு பென்ஷன் திட்டம் அறிவிச்சு இன்றைக்கு வரைக்கும் அதை திமுக அரசு வந்து செயல்படுத்திக்கிட்டு. இப்போ இவர் குறிப்பிட்றது மொழிப்போர் தியாகிகள் விஷயம். அதே மாதிரி நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள், அப்புறம் தமிழ் மண், தமிழ் குடி, தமிழனுக்குன்ற ஒரு அடையாளம், சமூக நீதி, சமத்துவம், ரைட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ரைட், எல்லாத்தையும் சொல்லிட்டார். இது எல்லாமே வந்து இது வந்து நம்ம வந்து வரவேற்கலாம், பாராட்ட ஒன்றும் அதில் ஒன்றும் நமக்கு வந்து சங்கடம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு தமிழனுடைய மொழி, தமிழ்நாடு, இந்த விஷயத்தை முன்னிறுத்தி வர்ற யாரையும் நம்ம வந்து வரவேற்போம் முதல்ல. அதனால் நடனத்தில் சொன்ன மாதிரி அவருடைய பின்னா அடுத்து இப்போ அறிவிச்சிருக்கிறாரு இந்த கொடி அறிமுகம். அடுத்து மாநாடு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னமும் கூட மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு கூட இன்னும் முடிவாகல, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. விக்கிரவாண்டின்னு சொன்னாங்க, அப்புறம் முதல்ல திருச்சி அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் கடலூர், பொன்மலையில் தான் பொன்மலை தான் முதல்ல சொன்னாங்க. அதற்கு ஏன்னா அது வந்து ரயில்வே நிர்வாகத்துக்கு உட்பட்ட அந்த அதற்கு கண்ட்ரோலில் இருக்கிற அந்த இடம்னால அது வந்து அனுமதி வாங்குறதுல சில தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னாங்க பொன்மலைக்காரர். அது மாதிரி அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து அந்த தமிழ் தினசரி தான் வந்து கூவி கத்திக்கிட்டு இருக்கு.
அதை கூட அவர் வந்து நேற்று கூட அதையும் அவர் சொல்லலை. உக்ரைன் நடக்கும்போது அதுவும் அதையும் சொல்லலை. சொல்லல. ஆமா, ஆமாம், சொல்லல. ஏன்னா இடத்தையும் confirm-ஆ தேதியும் சொல்ல நான் முடியாது. சொல்கிறேன் அப்படின்னு இருக்கேன். இடத்தையும் தேதியும் சொல்கிறேன் இருக்காரு. அது மாதிரி இடையில வந்து இன்னொரு குரூப் வந்து இப்போ கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில ஒரு இடம் பார்த்துருக்காரு. அவர் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து ரங்கசாமி வந்து முழு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குரூப்பு கிளப்பி விட்டாங்க. டிசைனாக கிளப்புவாங்க. அது ஒரு வகையான, ஏன்னா ஒரு புதுசாக வரும்போது நீங்கள் ஒரு விஜய்க்கு வெள்ளுப்பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பான்ல, அது ஒரு கும்பல் இருந்துட்டு போகிறேன், அது ஒரு விஷயம். ஆனால் அவரை பொறுத்தளவு அவர்கிட்ட வந்து நிறையா மாற்றங்கள் தெரியுது. நிறைய மாற்றங்கள் விஜயை தெரியுது பொறுத்தளவு. சார். ஆமா. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் உச்சரிப்பு தோழர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் உச்சரிக்கிறார். தோழர்கள் அப்படிங்கிறார் இல்லையா? தோழிகள், தோழர்கள். தோழர்களே அப்படிங்கிற தோழமை, தோழர், நண்பர் அப்படின்னால ஒரு அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய இதில் பொதுவாக வந்து அவர் ரொம்ப வந்து சிரிக்க மாட்டார். ஆமா. மேடைகளில் வந்து ரொம்ப சிரிக்க மாட்டார். அதற்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவரே சொல்லியிருக்காரு. அவர் தங்கை மரணத்தினால ரொம்ப நாளாக வந்து அவருடைய பாதிப்பு வந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்லுவார். அவர் சினிமாக்களில் வந்து காமெடி காட்சிகளில் நல்லா சிரித்து ஆக்டிங் இல்லையா? ஆமாம், இந்த பொது நிகழ்ச்சி நிஜ நிகழ்ச்சிகளில் வந்து ஒரு சிரிப்பது அப்படின்றது வந்து ரொம்ப அபூர்வம். ரொம்ப ஓவராக சிரிக்க மாட்டார். ஆனால் நேற்று நடந்த அந்த பனையூர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சிரிக்கிறாரு. அந்த தோழர் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவன் நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணுறாரு. அது மாதிரி அந்த கட்சியினுடைய ப்ரொமோ பாடல் வந்து விஷயம் வந்து அது ஒரு வகையான எல்லா வார்த்தைகள் கொஞ்சம் அந்த கவிஞர் விவேகா ஒருத்தர் அவர் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். தமன் மியூசிக். ஆமாம், அது விஷயங்கள் வந்து அது ஒரு வகையான ரீச்சு. எல்லா வகையான ஆட்கள், தூய்மை பணியாளர்லேருந்து அரசு ஊழியர்லேருந்து நெசவாளர்லேருந்து எல்லாரையும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், எல்லா மக்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கொடி, விஜய கொடி, வீரக்கொடிக்கு இனிமேல் தான் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறக்க போகுது அப்படின்றது விஜயினுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசையில் இருக்கிறாருன்னு வைங்க. சார் இன்னொரு கொஸ்டின். சாரி, இப்போ அரசியலுக்கு ஒரு திரைப்பட நடிகர் வருவது நல்லதா கெட்டதா? ஏன்னா இப்போ படத்துல நடிக்கும் போது ஒரு டைரக்டர் சொல்றாரு, அவர் பாட்டு கேமரா முன்னாடி நின்று ஆடிட்டு டான்ஸ் ஆடி டைலாக் பேசிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, இவர் எடுத்து பேசிட்டு போய், இவருன்னு இல்லை, நான் பொதுவாக சொல்றேன், பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையா பொதுமக்களோடைய கஷ்டங்கள் இவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? இல்லை எனக்கு நான் ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி தான் நான் கட்சியிலையும் வரேன், அரசியலும் வரேன். ஏன்னா நம்ம இவங்க எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரு அரசியலில் இருந்தார், மக்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு புரிஞ்சுது, எல்லாமே பண்ணார். எல்லாருமே நானும் எம்ஜிஆர்ன்ற மாதிரி அரசியலுக்கு வரா மாதிரி இருக்கே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும்போது பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும்போது இந்த வெற்றின்னு போட்டார். இக்கு வந்து இல்லாமல் வெற்றி கழகத்தில் இக்கு இல்லாமல் வந்து வெற்றி கழகம் அப்படின்னு தான் வந்துச்சு லெட்டர் பேரில். அதை வந்து நிறையா பேர் சுற்றி காட்டி நிறையா கட்சி பேரில் இக்கான எழுத்து தப்பு இருக்குது. அப்போ ஒரு 10 வெற்றி கழகம் வந்து இக்கில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு திருத்தம் சொன்னாங்க. அப்புறம் வெற்றி கழகம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட கட்சி கொடி அறிவித்த பிறகு ஒரு முறைப்பிரகாரம் அவர் வந்த பிறகு அவர் ஆரம்பித்து அந்த அறிமுகப்படுத்தி ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் வந்து ட்ரோலு மீம்ஸுன்னு போட்டு படப்படுத்தி எடுத்துட்டாங்க விஜயை. அந்த யானை வந்து இந்த மாதிரி யானை, அப்புறம் பெபிகால் யானை, அப்புறம் வந்து அந்த சின்ன வந்து இந்த கொடியே வந்து ஸ்பானிஷ் நாட்டு கொடி. இந்த யானை வந்து தமிழ்நாட்டு இந்திய யானை கிடையாது. யானைக்கு காது, இந்திய யானைக்கு வந்து காது சிறுசாக இருக்கும், பெருசாக இருக்கும், தந்தம் வந்து இதாக இருக்கும். இது அது தென்னாப்பிரிக்கா யானை. அப்புறம் அதில் இருக்கிற வாகைப்பூ வந்து வாகைப்பூவே இல்லைடா. ஆமாம், வாகைப்பூ வந்து இது வாகைப்பூவே இல்லை, கிடையாது. அது தென்னாப்பிரிக்கா இருக்கிற தூக்குமுஞ்சிப்பூ. விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பிச்சு 1.5 மணி நேரத்தில் அவர் ஆரம்பிச்சு பனையூர்லேருந்து அவருடைய வீட்டு கூட போயிருக்க மாட்டார். நீலங்கிற வீட்டுக்கு பனையூரில் கொடியேற்றிட்டு அவருடைய நீலங்கிற வீட்டு கூட போயிருக்க மாட்டார் விஜய். அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பித்து பிச்சு படல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சொல்லி அந்த யானை சின்ன இது வந்து பெபிகால் யானை இப்படி இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு, அப்புறம் வாகப்பு கிடையாது, தூங்கு முஞ்சிப்பு. பிஎஸ்பி கட்சியிலிருந்து கூட அகைன்ஸ்டா இப்போ முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த பூவை பற்றி சொல்றது, யானையை பற்றி சொல்றது, அது மாதிரி அந்த நடுவில் இருக்கிற இது கூட எல்லாம் யானை இன்னொன்று பார்த்தா கூட கேரள மாநில அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய இது வந்து எம்பளம் இருக்கு அப்படின்னு டிசைனாக போட்டாங்க. ஆளாளுக்கு என்னென்ன தோணுதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது அது மாதிரி அதனால் முக்கியமானது கவனிக்கப்படுறதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர்
அவர் வந்து இந்த யானைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். எனக்கும் வந்து தோணும், அதாவது ஒரு கொடி அறிமுகப்படுத்தும் போது நம்ம வந்து தொலைக்காட்சிகளில் வந்து நேரில் பார்க்குறோம். அதில் வந்து யானையை காட்டுறாரு. அப்போ நமக்கு அது தோணுச்சு, யானைன்றது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம் அது. அது வந்து ஆனால் அந்த யானையின் சின்னம்ன்றது அது ஒரு வகையாக இருக்கும். இது வந்து போர் யானை அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வந்து பிள்ளுற மாதிரி தான் வச்சிருக்கிறாரு வைங்க. இருந்தாலும் யானை அப்படின்னாலும் படக்குன்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பகுஜன் சமாஜினுடைய சின்னம் தான் நான் வந்து நினைவு கூறும். அது வந்து தவிர்க்க முடியாது. அதனால் வந்து கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து கூட உடனே நேற்று மத்தியானமே அவர் அறிக்கை விட்டார். இந்த மாதிரி மணிப்பூர்லேயும் அஸ்ஸாம்லையும் தான் அந்த யானையை வந்து சின்னத்தை பயன்படுத்தணும். மணிப்பூரில் அஸ்ஸாமில் இருக்கிற கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளோ வேறு யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்திய தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து விஜய் வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தின உடனே நாங்கள் வந்து மத்திய தலைமை வந்து சொல்லிச்சு, நீங்கள் ஒரு நட்பின் அடிப்படையில் அவங்க கட்சியினுடைய தலைமை நிர்வாகத்தை ஆட்டாவது நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு விளக்கம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு ஜென்டலாக வந்து அவரும் ஜென்டலாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கட்சியினுடைய பொருளாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன் ஒருத்தர் நினைக்கிறேன். ஆமாம், அவர்கிட்ட வந்து நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம். நாங்கள் வந்து தலைமையிட்ட பேசிட்டு தலைவர்கிட்ட பேசிட்டு நாங்கள் அது ஒரே விளக்கத்தை கொடுத்துட்றோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விளக்கம் வந்து இவருக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறார், நம்பிக்கையை சொல்லிட்டாரு. இல்லை அதில் வந்து திருத்தம் இருக்குமா என்னன்றது. ஏன்னா இது வந்து 3வது கொடி, அதாவது 3 கொடி ரெடி பண்ணிட்டு 2வது அவங்க அம்மா செலக்ட் பண்ண பிறகுதான் இந்த கொடியே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல மீன்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணியிருப்பாங்க, தெரியாம அவ்வளோ சீக்கிரம் பண்ணி. அவர் விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து தெரியாமல் இருக்காது இல்லையா? பகுஜன் சமாஜினுடைய ஒரு சின்ன அந்த கட்சியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய கட்சி, ஒரு முதல்வர் அந்த இது உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து ஆண்ட கட்சி இல்லையா? அதெல்லாம் அவருக்கு தெரியாமல்லாம் இருக்காது, தெரிஞ்சுதான் இருக்கும். ஆமாம், அவர் என்னன்னா அது ஒரு இப்போ அந்த யானை வந்து இப்படி இருக்கும். அந்த உத்தரப்பிரதேசனுடைய இப்போ பிஎஸ்பியினுடைய சின்ன யானைன்றது ஒரு யானை இப்படி தும்பிக்கை கீழே போட்டு எப்படி நிற்குமோ ஒரு நார்மலாக ஒரு கோயில் ஒரு சிலை வந்து எப்படி இருக்கும், ஒரு யானை வந்து நார்மலாக எப்படி நிற்கும், தும்பிக்கை தூக்காமல் தும்பிக்கை கீழே போட்டு நிற்கும்ல, அந்த மாதிரி அவங்களுடைய சின்னம் அது. இது வந்து வேறு இது அவரை யோசிச்சிருப்பார், நம்ம யானை சின்ன வேறு அப்படின்ட்டு. எதிர்ப்புன்னு இல்லை, ஒரு விஷயத்தை நம்மளை சுட்டி காட்டுவாங்கன்ற அவர் யோசிச்சிருக்க மாட்டார். இல்லை யோசிச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டெப் ஒரு அரசியலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சு தானே சார் உள்ள வரும். அதைத்தான் சொல்கிறேன் இல்லையா? அவர் இந்த மாதிரி இதெல்லாம் வராது, நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினச்சாரா? இல்லை வந்து வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவர் சொல்கிற இப்போ வந்து அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நட்பின் அடிப்படையில் அது ஒரு ஜென்டிலான விஷயமா போயிடும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதனுடைய தொடர்ச்சியை தான் இதை சொன்னேன். அதோட முதல் வந்து இப்போ நீங்கள் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது ஆரோக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பொதுவாக வந்து நமக்கு வந்து நடிகர்களுடைய கட்சி மேலே வந்து நமக்கு பெரிய அளவில் நம்ம வந்து எந்த கண்டனமோ எதிர்ப்போ அதன் மேலே ஒரு இதுவெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு வந்து நல்ல அபிப்பிராயமும் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாருங்களா, அவர் ஆரம்பிக்கும் போது கூட அடுத்த எம்ஜிஆர் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியும் ஒரு தொய்வில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம உலகநாயகன் வந்து மக்கள் நீதி மையன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அது எப்படி ஆரம்பித்தார், எங்கே ஆரம்பித்தார், இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு அது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2017 வந்துட்டு எனக்கு உடம்புநிலை சரியில்லைன்னா அதுக்கு முன்னாடியே நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ இப்படி நடிகர்கள் ஆரம்பித்து இப்போ எல்லாருமே தோய்வில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம விஜய் வந்து எடுத்துக்கணும், எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. இவராது நெக்ஸ்ட் லெவல் வருவாரா, இல்லை இவரும் இதே மாதிரி ஆயிடுவாரான்ற மாதிரி பல கொஸ்டின்கள் அங்கங்கே. அதாவது என்னமா இப்போ விஜய் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வராமலேயே அரசியல் விட்டு விலகுறன்னு சொன்ன ஒரே ஆள் வந்து ரஜினி ஒருத்தர் தான். வராமலே. ஆமாம், அரசியலுக்கு வரல அவர். வானத்தில் ஓடுது பார், கடல்ல ஓடுது பார், கீழே ஓடுது பார்ன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தார் அவளுக்கு. வேற ஒன்று அவர் வரல. கடைசி நேரத்தில் அவர் உடல்நிலை காரணம் காட்டி செகா வாங்கிட்டார். அதான் உண்மையும் கூட. அதனால் அரசியலுக்கு வராமலே அரசியலை விட்டு விலகின ஒரே ஆள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ரஜினிகாந்த் ஒருத்தர் தான். அந்த மாதிரி அவர் அரசியலுக்கு வராமலே அரசியலை விட்டு விலகிட்டாருன்னு அவரை பற்றி ரொம்ப சிலாகிச்சதும் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் புலிகள்லாம் இருக்காங்க, ஊடக புலிகள்லாம் இருக்கான். அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ
அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்கள் உருப்பட்ட நடிகர்கள் வந்து இந்தியாவில் வந்து எம்ஜிஆரும் என்டிஆரும் ஒருத்தர் தான். ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கட்சியை வலுப்படுத்தி உருப்பட்டது எம்ஜிஆரும் என்டிஆரும். ஆமா. ஆனா கூட பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு தனியா கட்சி ஆரம்பிக்கல, ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு தானே வந்தாங்க. அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கல. அதை என்னன்னாப்பா, நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான தான். அதாவது என்னன்னா, இப்போ உள்ள நடிகனுக்கு அவனுக்கு என்ன ஆசைன்னா உடனே வந்து முதலமைச்சர் ஆயிரனா, இந்த மாதம் கட்சி ஆரம்பிக்கிறான், 2 மாதம் இருக்கிறான், 3வது மாதம் சிஎம் ஆயிரனா அப்படின்னு ஒரு குறிக்கோளில் தான் வந்து எல்லா பொருளும் வர்றான். வந்து எல்லா ஹீரோ இப்போ சிரஞ்சீவி ஆந்திராவிலாம் சிரஞ்சீவி வந்து 13 எம்எல்ஏ 4 எம்பி எல்லாம் வச்சு இருந்தாலும் அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை கொட்டி காங்கிரஸில் கொடுத்துட்டு அவர் வாட்டில் போயிட்டாருன்னு வைங்க. அந்த மாதிரி அவர் இந்தியாவில் ஆந்திராவில் பெரிய மெகா ஸ்டார் அப்படிம்பாங்கல்ல, அவரால் முடியல. என்டிஆரும் எம்ஜிஆரும் தாம்மா வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சது. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கட்சியை கொண்டாந்தது எம்ஜிஆரும் என்டிஆரும் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து புதுசாக படத்தில் நடிச்சுக்கிட்டு குபீர்னு வந்து கட்சி ஆரம்பித்து அவர் வந்து ஆட்சியெலாம் பிடிக்கலை. அவர் வந்து திமுகவில் 15-20 ஆண்டுகளுக்கு மேலே அந்த திமுகவில் பயணித்து ஒரு சாதாரண உறுப்பினர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினராகி கட்சியினுடைய பொருளாளர் நிலைக்கு வந்து அந்த கட்சி திமுக ஒரு கட்சின்னா ஒரு கட்டமைப்பு என்ன, ஒன்றியம், நகரம், மாவட்டம், இதனுடைய அமைப்பு, கிளை அமைப்பு, இதெல்லாம் எப்படின்னா ஏது, இதை பற்றி கட்சியை பற்றின முக்கியமான அடிப்படை விஷயங்கள், கட்சி தொண்டர்களுடைய அந்த விஷயம், நாடி துடிப்பு, அவர்களோட பழகினது, இதெல்லாம் வந்து வச்சு தான் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதெல்லாம் வந்து ஒரு இது. 2வது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த கதையே வந்து வேறு. அது இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி. வருமான வரி ரெய்டுக்கு போய் கட்சி ஆரம்பித்து தான் அந்த அதிமுகன்ற கட்சி. வேறு அந்த அதிமுகன்றதுக்கு வந்து வேறு பெரிய அந்த அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது, லட்சியம் இருக்குதுன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எம்ஜிஆருக்கு அப்போயே தெரியாது என்ன கொள்கை. அந்த கட்சியினுடைய ஒரே அஜெண்டா வந்து கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்றது, கலைஞர் எதிர்ப்பு தான். வேறு ஒன்றும் அந்த கட்சிக்கு கொள்கை, வெங்காயம், விளக்கெண்ணெய் எதுவுமே கிடையாது. அது வந்து எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரியும். அதற்கு எம்ஜிஆருக்கே தெரியாத போது அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு தெரியுமா? அது ஏதோ ஜெயலலிதா கையில் போய் சிக்கிருச்சு அந்த கட்சி, அது ஒரு நச்சுப்பாம்பு. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு தெரியாத போது அப்புறம் எடப்பாடிக்கு தெரியுமா? அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அந்த கட்சியினுடைய நிலைமை பார்த்தீங்களா? அவ்வளோ ஆட்டம் கட்டு போச்சு. அதே மாதிரி விஜயகாந்த் அவர் அப்படித்தான் ஓகன் வந்தார். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து விஜயகாந்தனுடைய கட்சிக்கு இன்றைக்கி நினச்சி கட்சி சொல்லி முடிஞ்சிச்சு. அது சும்மா ஒரு லேபிளுக்கு அந்த விஜயகாந்தனுடைய சம்சாரம் வந்து பிரேமலதா வந்து ஒரு லேபிளுக்கு வச்சுக்கிட்டு அது கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் இப்போ இது ஓட்டணும்ல, வண்டி ஓட்டணும்ல, அதனால் அதை வச்சுக்கிட்டு கொள்ளி அதனோட இது தேமுதிக அவ்வளோதான். அது இனிமேல் எந்திரிக்கிறதுக்கு எந்த விதத்தில் வாய்ப்பு இல்லை. கமலஹாசனை பொறுத்தளவு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிச்சு, ஆரம்பித்தார். அப்புறம் அது வந்து ஒரு டைம் பாஸுக்காக வந்து ஒரு லெட்டர் பேட் ஆக்கி அது ஒரு மேக்ஸிமம் வந்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு கட்சி அந்த அமைப்பு என்ன இருக்குது, எப்படி இருக்குது என்னன்றது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் இப்போது எதிர்பார்ப்பாளர்கள், இப்போ இருக்கிற அரசியல் விஷயங்கள், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதனுடைய விஷயம் என்னன்னா, விஜய் வந்தாருன்னா ஒரு பெரிய அளவில் ரீச் கிடைக்கும், தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் வந்துடும், பாலாறு தேனாரெலாம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. விஜய் இப்போ வந்து இன்னமும் அவரும் கொள்கை அறிவிக்கலை. அவர் வந்து மாநாட்டில் தான் கொள்கை அறிவிக்க போகிறேன்னு இப்போ கொடி அறிவிச்சிருக்கிறாரு. மாநாட்டில் கொள்கை அறிவிக்க போகிறேன், திட்டத்தை அறிவிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய கொள்கை திட்டம் என்ன ஏது, அவர் எதை நோக்கியார் அரசியல் பயணம், அந்த அரசியல் பயணத்தினுடைய பாதை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? நம்ம வந்து ஆனால் 2020 வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்றது மட்டும் நடக்காதுன்றது வந்து நமக்கு நல்லா தெரியும். 2026. ஆமாம். ஏன்னா இப்போ அடுத்து வந்து 69 படம் நடிக்கிறாருமா. அந்த படம் முடிகிறதுக்கு எப்படி இந்த 2025 மார்ச் ஏப்ரல் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அக்டோபரில் ஷூட்டிங்கு. இப்போ நேற்று கொடியா வந்து அறிமுகப்படுத்திட்டாரு, அடுத்து அக்டோபரில் ஷூட்டிங் போகிறாரு. அப்புறம் மிஞ்சி போனால் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 4 மாதம் வரை இந்த ஷூட்டிங் நடக்கணுங்க. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிள்ளைகள் இருக்குது. அந்த எப்படி ஏப்ரல் மேலே அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு வைங்களேன். அதுலேருந்து சரியாக 12வது மாதம். ஆமாம். அதற்கு பிறகு 12வது மாதத்தில் வந்து ஒரு கோட்டையில் கொடியேற்றலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பகல் கனவுல இருக்கிறார். அது கனவு தான், அது காணல் நீர் மாத்தார். ஏன்னா அவருடைய பயணம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. அது கொள்கை அறிவிச்ச பிறகு நம்ம பேச முடியும் இல்லையா? 2026 முதல்வர் கனவுன்றது அவ்வளவு சாத்தியமில்லை விஜய்க்கு. இதுதான் இப்போ உள்ள அரசியல் நிலவரம். அதுக்கு நிறையா வந்து கட்டும் பாறைகள் இதெல்லாம் வந்து பயணிக்கணும். அதெல்லாம் சமாளித்து வந்தால் விஜய் தப்பிப்பார் அப்படின்றதான் உண்மை கள நிலவரம்.
ரொம்ப நன்றி சார். பல தகவல்களை ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. நேரில் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.